கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு விசை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். நான் வாசிக்க கேட்ட இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதம் 34 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். இந்த பகுதியிலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தாவீது ராஜாவினுடைய காரியத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இதை எப்படி எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்பதை நாம் ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அபிமெலேக்கினால் வேஷம் மாறி துரத்தப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம் பாட்டு. ஆம், அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து இதை பாடியிருக்கிறார். தாவீது ராஜாவுடைய அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. பாருங்க, ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஒரு சாதாரண மனிதன். அவனுடைய சொந்த குடும்பத்தால் கூட அவனுக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லாம இருந்தது. தீர்க்கதரிசி வந்து கேட்கும் பொழுது கூட தாவீதை கடைசியாக சொல்லுகிறார்கள், யார் இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. கூப்பிட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவனை ராஜாவாக உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் சவுல்னால் துரத்தி அடிக்கப்படுகிறான். எவ்வளவு வேதனை! அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி, இந்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன். முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, அவர் எனக்கு செவி கொடுத்தார். மூன்றாவது குறிப்பு, அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடின தாவீது ராஜா, கர்த்தரை தேடின தாவீது ராஜா எல்லா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவைகளுக்கு மத்தியிலே தேவனை சரியாய் பின்பற்றினவர், தேவனை சரியாய் நேசித்தவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய சகல காரியங்களையும் அவருக்கு முன்னுரிமை கொடுத்தவர். கர்த்தரை முழு மனதோடு கூட தேடின தாவீது. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் என் சத்தத்தை கேட்பீங்க ஆண்டவரே, காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். இதுதான் தாவீது ராஜாவுடைய அனுபவமாய் இருந்திருக்கிறது. இதுதான் தேவன் அவரை உயர்த்தினதற்கு ஒரு முகாந்திரமாய் இருந்திருக்கிறது. இதுதான் தேவன் அவரை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு முகாந்திரமாய் இருந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறதிலே நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். எப்போ தேடணும்? காலையிலே நாம் தேட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மோசேயின் ஜெபம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிப்போமா? சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாளெல்லாம் களி கூறுதல், வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சி. அப்படி என்று சொன்னால் நாம் அதிகாலையில் எழுந்து
தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு கடந்து சென்றார். அதிகாலையில் எழுந்தார், இருட்டோடு எழுந்தார், வனாந்திரமான இடத்திற்கு கடந்து சென்றார். எதற்காக? பிதாவோடு கூட ஜெபம் பண்ணுவதற்காக. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இயேசுவே அதை செய்திருப்பார் என்று சொன்னால், அவரே அதை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய சுய பலத்தினால், நம்முடைய சுய சாமர்த்தியத்தினால் ஒன்றையும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அது வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில் நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய கிருபையோடு நம்ம மூவ் பண்றது. இதை சாத்தான் கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். ஒரு நாள் ஒரு அருமையான குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்தாங்க. நிறைய காரியம் சொன்னாங்க, பிரச்சனை அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போது அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் கடைசியாக, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு. சொல்லுவான், காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு தான் பிரதர் கிளம்புவோம், சாயங்காலம் வந்து படுக்கைக்கு போகும்னால ஜெபம் பண்ணிவிட்டு டக்குன்னு படுத்துருவோம். எங்கள் தலைமாட்டில் இந்த பைபிள் இருக்கும், அவ்வளோதான் பிரதர். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே நாம் குறை உள்ளவர்களாய், அசதி உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை தொடர்ந்து வருகிறதை நாம் தெரியாமல் இருக்கிறோம். இதனால தானே என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து அவரே நம்மை நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவரே நமக்கு காண்பிப்பார். நம்மை செமையான வழியிலே நடத்துவார். வழி இதுதான் மகனே, இதுதான் மகளே, இதிலே நட என்று சொல்லுவார். அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். சில நேரங்களில் சில காரியங்களில் ஞானம் இல்லாமல் செய்து விடுகிறோம். காரணம் என்ன? தேவனை தேடுவதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனை தேடுகிறதில் இன்னைக்கு நம்முடைய நேரத்தை நிறைய காரியங்கள் கில் பண்ணதில் தொலைச்சிருது. இந்த செல்போன் ரொம்ப முக்கியங்க. எல்லாருக்கும் செல்போன் முக்கியம். ரொம்ப கம்யூனிகேட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லது. ஆனால் இதுடைய கண்ட்ரோல்ல நம்ம போயிட்டோம்னா ரொம்ப ஆபத்து. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஏதேன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம் மகனே என்று சொன்னாரு. ஆனா ஒன்ன மட்டும் நீ தொடாதன்னு சொன்னாரு. ஆண்டவர் அந்த கண்ட்ரோலை மனுஷன்ட்ட கொடுத்திருந்தாரு. நீ அதை தொடக்கூடாதுப்பா, அவ்வளவுதான். ஆனா எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் மனுஷன் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கும் பிரியமானவர்களே, இந்த செல்போன் மூலமா மட்டுமல்ல, அநேக காரியங்கள், தொலைக்காட்சிகளிலே, வேண்டாத காரியங்களிலே, இரவு நான் சொன்னல, ஒருத்தவங்க வந்து என்னை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள்லாம் சொன்னாங்கன்னு. அவங்க சொன்ன ஒரு காரியம் நான் கேட்டேன், ராத்திரி எப்போ படுப்பீங்க? அவங்க சொன்னாங்க, சில நேரம் 2:30 மணி 3 மணி கூட ஆயிரும் பிரதர். எல்லாரும் உட்காந்து அந்த சீரியல் இந்த சீரியல், ஃபோனு, யூடியூப்பு, அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் எல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 8 மணி ஆகும், சில நேரம் 10 மணி கூட ஆயிடும். அப்போ அதிகாலை நேரத்தை யார் எடுக்கிறது? யார் திருடுறது? ஐயோ, அவர் கிருபையை வச்சுட்டு நிற்கிறாரு. என் பிள்ளைக்கு நான் என் கிருபையை கொடுக்கணும், என் பிள்ளை என்ன தேடாதா என்று சொல்லி இரவு 9:30 மணிக்கு குடும்ப ஜெபத்தை முடித்து விட்டு படுப்பது என்னுடைய வழக்கம். காலை 4 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஒருவேளை நாங்கள் படுப்பதற்கு தூக்கத்திற்கு போவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம். ஊழியத்திற்கு அங்கே போய்விட்டு வரும் பொழுது
எத்தனை மணி நேரமானாலும் சரி, மிக சரியாக 4 மணிக்கு அந்த முழிப்பு வந்துவிடும். எந்த ஒரு அலாரமும் இல்லாமல் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஊழியத்தில் ஓடுகிறோம். ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார், எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், அற்புதமாய் நடத்துகிறார். மகனே, இதுதான் வழி, இப்படி போ, குடும்பத்தை இப்படி செய், இந்த காரியத்தை இதில் செய் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கும் அதை செய்வதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவலாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், இரவிலே சீக்கிரமாய் வேலைகளை முடித்துவிட்டு ஜெபித்து விட்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும். அதிகாலையில் தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு சீக்ரெட். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு, வேதனை இல்லாத நன்மைகளை பெறுவதற்கு இது ஒரு சீக்ரெட். காலையில எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க, தேவனுடைய சமூகத்துல போய் நில்லுங்க, ஆயத்தமாகி அவருடைய பிரசன்னத்திலே காணப்படுங்க. அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய கிருபை நமக்கு கொடுப்பார். அழகா நடத்துவாருங்க, அழகா நடத்துவார். நாம் அவரை தேட வேண்டும். அவரை தேடுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆசா ராஜாவுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே அசரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். எடுத்துக்கொள்வோமா? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு வெளிப்படுவார். ஒருவேளை அசதியாய் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அவரும் நம்மை விட்டு விடுவார். எவ்வளவு ஒரு பயங்கரமான முக்கியமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த 2 நாளாகம 14ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்கள் முதல் பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையமானதையெல்லாம் செய்து வந்தான். 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். அவனும் தேடி இருக்கான், அவனை சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் தேடுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதற்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து பயங்கரமான காரியங்களை, சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் இவனுடைய ஆசாவினுடைய நாட்களே அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு மகனாயிருந்தான். பாருங்க, 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதனுடைய நடு பகுதியிலே பார்க்கிறோம், கர்த்தரை தேடின பொழுது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். பாருங்க, அவன் கர்த்தரை முழு மனதோடு கூட தேடினபடினால் அவனை சுற்றிலும் இளைப்பாறுதல், எங்கும் அமைதி, சந்தோஷமாய் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாட்கள்ல பாருங்க, திடீரென்று சொல்லி ஆசாவுக்கு எதிராக ஒருவன் புறப்பட்டு வந்திருக்கிறான். 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் பாருங்க தேவன் என்ன பண்ணிருக்காரு, அவர்களை முறியடித்திருக்கிறார். அது மட்டும் 13ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் பார்க்கிறோம், கர்த்தரும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். பாத்தீங்களா? அதாங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்பங்க? கர்த்தரை நாம் தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக ஜெயம் எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் வேதாகம நாட்களிலே பக்தர்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கும் இதுதான் நமக்கும். ஆகவே அதிகாலை நேரங்களில் அவருடைய கிருபை நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலை நேரங்களில் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை செம்மையாய் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே சொன்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசின காரியங்களுக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இந்த செய்தி இன்னும் முடியல.
ஒரே ஒரு நிமிடம் இந்த ஒரு குறிப்புக்காக, ஆண்டவரே நான் இனிமே அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேப்பா. அப்படியே மனசுல ஜெபம் பண்ணுங்க, மனசுல ஜெபம் பண்ணுங்க, வெளியே சொல்ல வேணாம், மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, சாயங்காலம் ராத்திரி நான் சீக்கிரம் படுக்கைக்கு போயிடுவேன், அதிகாலையில கொஞ்ச நாள் நான் அலாரம் வச்சு கூட எந்திரிச்சிடுறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா, உம்முடைய கிருபை நான் பெற்றுக்கொள்ளணும், உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், உம்முடைய வழி நடத்துதல்களை நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு விரோதமான கிரியைகள் ஆண்டவரே முறியடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இரண்டாவது குறிப்பு, அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதம் 55ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கேட்பார். அவர் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பாருப்பா. அவருக்கு எவ்வளவு ஒரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நாம் அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எப்படி கேட்கிறாராம்? நம்முடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் காணப்படுகின்ற, ஆழத்திலிருந்து புறப்படுகிற நம்முடைய அந்த உள்ளத்தின் அங்கலாய்ப்பை கூட கேட்கிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நினைக்கிறோம்ல, ஐயோ இந்த காரியம் என்னை வேதனைப்படுத்திட்டு, இந்த காரியம் எனக்கு பாரமா இருக்கிறது, இந்த ஒரு கவலை இருக்கிறதே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நினைக்கிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். யாத்திராமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயிடத்திலே சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து என்ன சொல்லுகிறார், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், அவரிடத்தில் இயேசுவே என்று சொல்லி நாம் கூப்பிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார், கேட்கிறார். பல நேரங்களிலே நமக்கு ஒரு சிறிய சந்தேகம் வரும், ஐயா பிரதர், நான் இவ்வளோ காலம் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் பதில் வரலையே, இன்னும் பதில் வரலையே, இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இயேசு என் ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்னு கூட ஒரு சின்ன சந்தேகம் வரும். நமக்கு சந்தேகம் வராட்டாலும் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைப்பதற்காக அந்த சந்தேகத்தை கொண்டு வந்து போடுவான். அப்பொழுது நாம் உள்ளம் நொறுங்கி போகும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், ஆளோட்டுகளிலும் அவருடைய கூக்குரலை நான் கேட்கிறேன். நான் கேட்கிற தேவன், நான் பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். சங்கீதம் 34:6 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, எவ்வளவு அருமையான கர்த்தர், நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவன். பிரியமானவர்களே, மனாசே என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்தை பார்க்கிறோம். இந்த மனாசே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். இஸ்ரவேலின் ராஜாக்களிலே இவன் பயங்கரமான காரியங்களை செய்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், அப்பா நீ போற பாதை தப்புப்பா, இந்த பாதையில போகாத, இது எனக்கு பிரியமில்லாத பாதைன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனால் அதை கண்டுக்கலையாம். பாருங்க, 2 நாளாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில, கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். அவன் செஞ்சதும் இல்லாம 9ஆம் வசனம் கடைசியில பார்க்கிறோம், யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ஆஹா, பாருங்க எவ்வளவு. அத அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்கவே இல்லை. ஆண்டவர் பேசுற தேவன். எவ்வளவு அழகா பேசுவார் தெரியுமா? எவ்வளவு அழகா பேசுவாரு. சின்ன பிள்ளை மூலமா பேசுவாரு, ஏதாவது ஒரு காரிய சம்பவத்தின் மூலமா பேசுவாரு, அழகா பேசுவாரு. நம்மோடு முகமுகமாய் பேசுகிற தேவன். ஆண்டவர் அவர்களோடு பேசியும் அவர்கள் கவனிக்காமல் போனார்கள். நெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார் மனாசேக்கு. எதிரிகள் வந்து அவனை பிடித்து கொண்டு போகும்போது செய்தார். அவனை நெருக்குகிறார்கள் எதிரிகள்.
அப்போ பாருங்க 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் நெருக்கத்தின் மத்தியில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கி இருக்கிறார். அதற்கு பிறகுதான் பாருங்க, அவன் ஜெபத்தை கேட்டார். மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அவனுடைய சத்தத்திற்கு தேவன் செவி கொடுத்தார். உடனே பதில் கொடுத்தார். அவன் தன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்பும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, ஆனா அவன் இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போறான். மீனின் வயிற்றுக்குள்ள மாட்டிட்டான். நெருக்கம். அந்த நெருக்கத்திலிருந்து தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற பொழுது செவி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பகுதிகளிலே நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பகுதியிலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலும், மனாசே தன்னை விட்டு தூரமாய் போன பொழுது கூட அவன் ஜெபம் பண்ணி மனம் திரும்பிலும் பொழுது அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கடைசியாக, நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறவர். பயம் மிகவும் வேதனை உள்ளது. அது நம்மை கலங்க பண்ணுகிறது. சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கலக்கத்தை கொண்டு வந்து போடுகிறது. அன்றைக்கு சீஷர்களுடைய வாழ்க்கையிலுமே இது நடந்திருக்கிறது. இயேசு சுவாமி அவர்களோடு கூட ஒரு பட்டணத்திலிருந்து மற்றொரு பட்டணத்திற்கு படகிலே போகும் பொழுது ஒரே காற்று, சூறாவளி, பயங்கரமாய் கடல் அலை பயங்கரமாய் இருக்க. சீஷர்களில் பெரும்பாலானோர் மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள். கடலின் சீற்றம் என்ன என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே ஆண்டவராக இயேசுவை எழுப்பி விடுகிறார்கள். போதகரே, நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோம். யாரிடம் சொல்லுகிறார்கள்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாட்ட சொல்றாங்க. அவரோடவே கூட இருந்தவங்க எவ்வளவு அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க, எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதெல்லாம் பார்த்த சீஷர்களுக்குள்ளாகவும் ஒரு கலக்கம் வந்துச்சு. அவர் நம்ம கூட தான் இருக்காருன்றதை தெரிஞ்சும் அந்த கலக்கம், ஒரு பயம். காரணம், கடல் சீற்றம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம்ல. நம்ம சுற்றி பிரச்சனைகள் வரும் பொழுது அவ்வளவுதான், முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். இல்லை, நமக்குள் இருக்கிற தேவன் பெரிய தேவன். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கும் தேவன் பெரியவர். நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ? கலங்கி போய் வந்திருக்கிறீங்களோ? என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன? என்னுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதிர்காலம் என்ன என்று சொல்லி அநேக கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ? இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ரொம்ப விசேஷமானவர்களாய் கருதுகிறார். உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க தேவன் ஆவலோடு உங்க அருகே நிற்கிறார். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே. வேதத்தில் உள்ள பக்தர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, 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 பயப்படாதே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, 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 பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு தடவை சொல்லியிருக்காரு. சகரியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு உனக்கு நான் மகா பெரிய பலன் கேடகம்னு சொன்னார்னு
சகரியால போட்டிருக்கு பாருங்க. சகரியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோமா? 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, நடுவுல போட்டிருக்கு, எருசலேம் தன் நடுவிலே கூடு மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லா பட்டணங்கள் போல வாசஸ்தலமாயிற்று. அப்போ மதில் இல்லாத ஒரு பட்டணம் போல, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? அதற்கு நடுவில மகிமையா இருக்கிறாரு, சுற்றிலும் அக்கினியா இருக்காரு. நடுவுல மகிமை, சுற்றிலும் அக்கினி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுதான். நமக்குள்ள அவர் மகிமையா இருப்பார், நம்மை சுற்றிலும் அக்கினியா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கும் பொழுது, நாம் அவரை தேடும் பொழுது நமக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பாருங்க. நமக்குள்ள மகிமையா இருப்பார், நம்மை சுற்றிலும் அக்கினியா இருப்பார். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 24:16-17 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாட்கள் அந்த மலையை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அந்த மேகத்தின் நடுவிலிருந்து மோசே தேவன் கூப்பிடுகிறார். மோசே தேவன் கூப்பிடுகிறார். 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. மோசே அங்க 40 நாள் இருந்துட்டு வந்திருக்காரு பாருங்க. அந்த இடத்துல மகிமை இருந்திருக்கு, சுத்தி என்ன இருந்திருக்கு? அக்கினி இருந்திருக்கு. சுத்தி இருந்த அக்கினி தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா மகிமை உள்ள இருந்திருக்கு. பிரியமானவர்களே, நிறைய நேரம் நமக்கு அது தென்படுகிறது இல்ல, நம்ம கண்களுக்கு தென்படுகிறது இல்ல. பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல நாம பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரை தூக்கி ராஜா அந்த அக்கினி சூளையில தூக்கி போடுறாரு. பயங்கரமான அக்கினி. ஆனா ராஜா சொல்றாரு, நம்ம தூக்கி போட்டது 3 பேர், கை காலெல்லாம் கட்டி தூக்கி போட்டோம், கையில இருக்க கட்டுகள்லாம் காணோம். 4வது ஒரு நபர் உலாவுகிறார். நடுவுல என்ன ஆயிடுச்சு? மகிமை இறங்கிடுச்சு, மகிமை இறங்கிடுச்சு. பரலோக அக்கினி சுத்திடுச்சு, பூலோக அக்கினி பல மடங்கு சூளை எழுப்பி விட்டாங்க. நடுவுல மகிமை, சுற்றி அக்கினி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அப்படிதான் காக்கிறார் பிரியமானவர்களே. எதை குறித்து நீங்க பயப்பட வேணாம், எந்த காரியத்தை குறித்து கலங்க வேணாம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்க வேணாம், நான் படிச்சு முடிச்சிருவேனான்னு சொல்லி கலங்க வேணாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே அவர் தப்புவிக்கா விட்டாலும் பரவாயில்லப்பா, நீ சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம். எவ்வளவு வைராக்கியம். ஆண்டவர் இறங்கி வந்தார், ஜனங்கள் அந்த 3 பேரையும் விடுதலை ஆக்கினார். அவர்களுடைய தேவன் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்தார். அதே போல எலிசாவின் நாட்களில் நடந்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எலிசாவின் நாட்களிலே அங்க ஒரு பெரிய, அவனுக்கு விரோதமான ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. திரள் சேனைகள் எல்லாம் வந்து சுத்திட்டாங்க. அப்போ கேயாசி சொல்றான் தீர்க்கதரிசி கிட்ட, ஐயா இவ்வளோ பேர் சுத்திட்டாங்க, இனி நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், சேனைகள் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்றான், ஆண்டவரே இந்த மனுஷனுடைய கண்களை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது நடந்த காரியம் பாருங்க, சுற்றி என்ன இருக்கு? அவன் கண்களை திறந்த உடனே கர்த்தர் திறந்தார், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையினால் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். காரணம் என்ன? எலிசாவுக்குள் தேவ மகிமை இருந்தது. அந்த மகிமை அவனுக்குள் இருந்தபடியினால் அவனை சுற்றிலும் அக்கினி பற்றி எரிந்தது. இதை அந்த வேலைக்காரன் கண்டு கொண்டார். நம்மை சுற்றிலும் அக்கினியா இருக்கிறார், நம்மை சுற்றிலும் அக்கினியா இருக்கிறார். நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற
தேவனா இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதனுடைய 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்குதோ அதே போல தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 85:9 நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய மகிமை வாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். அப்படின்னா அவருடைய ரட்சிப்பு யாரிடத்தில் இருக்கிறது? அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அந்த மகிமை வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. ஆம், இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது நாம் பார்த்தோம். எதற்காக ஜெபிப்பது? சில நேரங்களிலே எல்லா ஜெப குறிப்பும் சொல்லிட்டேன் பிரதர், 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல பெரியமானவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்தின் தலைவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், நம்மை ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லாரையும் குறை சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு ஜெப மையம் இருக்கிறது. திருவரம்பூர் நாங்கள் வசிக்கிற இடத்துல எங்களுடைய ஊழியத்தின் மூலமா ஒரு ஜெப மையம் வைத்திருக்கிறோம். அந்த ஜெப மையத்தில் எல்லா சனிக்கிழமைகளிலும் ஜெபம் நடக்கும். இந்த மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. கூடி ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை சந்திங்கப்பா. எத்தனை மிஷனரிமார்கள், எத்தனை பாஸ்டர்ஸ், எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மக்கள் வட இந்தியாவிலும் நம்முடைய பகுதிகளிலும் எத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலைகளை சந்திக்கிற ஒரு நாட்கள் இது. இப்படியே போனால் மிக மிக பெரிய ஒரு பயங்கரமான காரியங்கள் வந்துவிடும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மூலமாய் ரட்சிப்பு வெளிப்பட வேண்டும். தேவன் நம் மூலமாய் தம்முடைய மகிமை இந்திய தேசத்திற்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் தேசத்திலே பரம்பி இருக்கிறது. அவங்க எல்லாரும் அநேக இடங்களிலே சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஊழியம் செய்ய முடியவில்லை, தாங்கள் நினைத்தபடி ஊழியத்தை செய்து திருப்தியாய் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அதற்காக நாம் அதிகமாய் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், மிஷனரிமார்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், ஆளுகிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. இதை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும்? அதிகாலை நேரங்களிலே நமக்காகவும், நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்முடைய தேசத்திற்காகவும், நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? கர்த்தரை தேடும் பொழுது, அவருக்குரிய நேரத்தை கொடுக்கும் பொழுது, அவருக்குரிய நேரத்தை நாம் வேறு எதுக்கும் கொடுத்து விடாதபடிக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அதிகாலை நேரத்தை அவருக்கு சரியாய் நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமை நமக்குள்ளாக வாசம் பண்ணும். நம்மை சுற்றிலும் அக்கினியாய் தேவன் இருப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு நிமிடம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இனி உம்மை தேடுவேன் அப்பா, ஆர்வத்தோடு தேடுவேன், அதிகாலையில் நான் தேடுவேன் என்று சொல்லி மீண்டும் நம்மை அர்ப்பணிப்போம். பெரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நமக்கு செவி கொடுக்கிற தேவன். எத்தனையோ நாட்கள் நான் ஜோமனி சோர்ந்து போயிட்டேன், என் ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேலரினுடைய கண்ணீரை கண்ட தேவன், அவருடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய கூக்குரலையும் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். செவி கொடுக்கிறது ஆர்வமுள்ள தேவனாயிருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய ஆர்வமுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் பயந்து நிற்கிற காரியங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
எந்த காரியம் உங்களை பயமுறுத்தியதோ அந்த காரியத்திலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, செய்தி கேட்டவுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்ல சொன்னது அத்தனையும் சொல்லிட்ட ஆண்டவரே. நீங்க சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தின் மூலமா அவர்களை பலப்படுத்துங்கப்பா. அவர்களுக்குள் உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள் உம்முடைய மகிமை ஊற்றப்படுவதாக. அவர்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதலா இருப்பீராக. உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினியினால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. மகிமையில் சிறந்த கர்த்தரப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறீரப்பா. உலகமே எங்களை மறந்திருக்கலாம், நீர் எங்களை மறக்க மாட்டீர் ஆண்டவரே. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற கர்த்தர். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.